வணக்கம். ஐம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் வீடியோஸில் இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் ஃபிட்டிங், கியூமுலன்ஸ் அதில் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் வர இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் காரலேஷன். ஸோ காரலேஷன்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரலேஷன் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தட் டிட்டர்மைன்ஸ் த கோரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ். அப்போது ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள அந்த ரிலேஷன், கோனா ரெண்டு இல்லையா. ஸோ டூ வேரியபிள், ஸோ இட் இஸ் டிட்டர்மைன் த கோரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸை வச்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வர அந்த மெஷர்மெண்ட், அது நம்மளுக்கு கோரிலேஷன். ஸோ அதில் நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம்னு பார்க்குறப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்றது நம்மளுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள். இது நாட் சூட்டபிள் ஃபார் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் லார்ஜ்னா, பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்மால் சைஸ் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸோ ஆக்சிஸ் 2 டைமென்ஷன்றதுனால டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைவேரியட் டூ வேரியபிள் இருந்தால் பைவேரியட் டேட்டா. A scatter diagram is used to examine the relationship between இந்த ரெண்டு இது வேரியபிளை பொறுத்து. தட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், போத் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய்ஸ் வித் ஒன் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது கார்லேஷனாக என்ன? ரிலேஷன்ஷிப்பு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ரியல் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸு ஒய்க்கு உள்ள அந்த ரிலேஷன் அதை பற்றி சொல்ல வராங்க. அங்கே கோடொமைன் பற்றி சொல்கிறோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸு ஒய், ஸோ எக்ஸுன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் ஒய்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட். இப்போது சப்போஸ் கார்லேஷன் இஸ் நெகட்டிவ். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கார்ல் பியர்சன்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். So notation denoted by small r of x comma y, two variable. Otherwise notation வந்து பார்த்தீங்கன்னா r suffixல xy ன்னு அப்படி போட்டுக்கலாம். r of x comma y, otherwise r suffix xy. So it is r, small r is nothing but Karl Pearson's coefficient of correlation. Otherwise correlation coefficient சொல்லலாம். சரிங்களா? coefficient of correlation or correlation coefficient small r equal to என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ். இது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் தெரியணும். சிக்மா எக்ஸ்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்குலாம் தெரியணும் மஸ்ட்டு. ஸோ ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸு சிக்மா ஒய். ஸோ இப்போ கோவேரியன்ஸ்னால் என்ன தெரியும்? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம சொல்லுவோம். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். ஸோ திஸ் ஆர் ரிக்வயர்டு ஒன் கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
covariance of x comma y is nothing but expectation of x into y minus expectation of x into expectation of y. Suppose xy வந்து இண்டிபெண்டண்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடாது. ஏன்னா e of x d of y ன்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் என்ன இருக்கும், இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் in between, that is r value வந்து -1 to 1 வரும். that is இதை நம்ம எப்படி எடுக்கலாம், -1 to less than or equal to 1 you can written as modulus r less than or equal to 1 அப்படி எழுதலாம் இல்லையா. ஓகே, ஸோ r value lies between -1 to +1. in case r value வந்து 1 எடுத்துக்கலாம். suppose r value 1, so that is exactly r value 1 னா that is perfect. exactly r value 1 னா 0க்கு அபோவ்க்கு மேலே இருந்தாலே பாசிட்டிவ் தான். exactly r equal to 1 னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக r equal to 1, correlation is positive. correlation is positive. r equal to 1ன்றதுனால நம்மளுக்கு இங்கே வந்து இந்த லைன் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷனில் வரும். கரெக்டுங்களா. இதே சப்போஸ் கார்லேஷன் நெகட்டிவாக இருந்தால் தட் இஸ் பர்ஃபெக்டாக ஆர் வேல்யூ என்னது நம்மளுக்கு -1 வரும். கரெக்டுங்களா. ஸோ இதை நோட் பண்ணிங்க. சப்போஸ் ஆர் -1, that is correlation is negative. கரெக்டாக அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். அந்த டயக்ராமில் நம்ம பிளாட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் லைன் வந்து இப்படி இருக்குது, தட் மீன்ஸ் நோ கார்லேஷன். கரெக்டுங்களா. அந்த -1 to 1க்குள்ளே தான் வரும். அதில் இதுதான் திஸ் நோ கார்லேஷன். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் எதுக்கு சொல்கிறதுனா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கார்லேஷன். எக்ஸாக்டாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ இது டயக்ராமில் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது நம்மளுக்கு. இப்போது 2 independent variables are uncorrelated. 2 independent variables are uncorrelated. ஏன்னா 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதை நம்ம கார்லேட் பண்ண முடியாது இல்லையா. இது ஒன்று டிபெண்ட் பண்ணியிருந்தால் தான் கார்லேஷன் கொண்டு வர முடியும். அப்போ எக்ஸ்ன்றது இண்டிபெண்ட்டாக இருந்து ஒய் டிபெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், கார்லேஷன் கொண்டு வர முடியும். இப்போ ரெண்டுமே 2 independent வேரியபிள்ஸுக்குள்ள நம்மளுக்கு எப்படி கார்லேட்டட், ஸோ இட்ஸ் a well known ரிசல்ட் தான். கரெக்டுங்களா. 2 independent variables are uncorrelated. that is important, uncorrelated because 2 independent variables. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ, நீட் நாட் பி ட்ரூ. என்ன சப்போஸ் இப்போ அன்கார்லேட்டட்னு இருந்ததுன்னா நம்மளால் அந்த வேரியபிளை வந்து 2 independent வேரியபிளாக தான் இருக்குன்னு வர சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ இது நோட் பண்ணிங்க. ஸோ சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு பார்ப்போம் இதில். இப்போது இஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு வேரியன்ஸ். சரிங்களா. சிக்மா ஒய் ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு வேரியன்ஸ் தான். அண்டர் சிக்மா எக்ஸ் மைனஸ் ஒய், சஃபிக்ஸில் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். இது கரஸ்பாண்டிங் எக்ஸ் வச்சு இதை ஒய்யை இதோ எக்ஸ் மைனஸ் ஒய் வித் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்டர் எக்ஸ் மைனஸ் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எக்ஸினுடைய வேரியன்ஸ் இது, ஒய்னுடைய வேரியன்ஸ் இதை எக்ஸ் மைனஸ் ஒய்னுடைய வேரியன்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த ஃபார்முலா வருது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெரிவேஷன் இருக்குது, பட் டெரிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ RxY, ஸோ suffix xy which is equal to sigma x square plus sigma y square minus sigma x minus y the whole square divided by twice 2 into sigma x into sigma y. கரெக்டுங்களா. ஸோ டினாமினேட்டரில் வர்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எக்ஸ், சிக்மா. நியூமரேட்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு வேரியன்ஸ் தான் வரும். அதர்வைஸ் RxY
sigma suffix x minus y the whole square minus sigma x square minus sigma y square. either or. இது ரெண்டு பாசிட்டிவில் இது நெகட்டிவ் வருது இல்லையா, இது பாசிட்டிவாக இருந்தால் இது ரெண்டு நெகட்டிவில் வருது. ஸோ போத் ஆர் சேம் தான் நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் கொடுத்துருந்தா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்குது. கரெக்டுங்களா? இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராப்ளத்தில் வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, find the correlation coefficient, we can use this form. அடுத்து வந்து important result என்னன்னு பார்த்தீங்கன்னா correlation coefficient between x plus y x minus y, x plus y க்கும் x minus y க்கும் என்ன? இதுவும் டெரிவேஷன் ஆக்சுவலாக ஈஸி தான், பட் நம்மளுக்கு டெரிவேஷன் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். r equal to sigma x square minus sigma y square. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு இந்த ரிக்வயர்டு ஃபார்முலா. இன்கேஸ் ஆஃப் இந்த ஃபார்மில் இருந்தால் சிக்மா ஸ்கொயர் தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு இருந்தால் இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் வெளியே வரும். கரெக்டுங்களா? ஆஸ் பர் ரிசல்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஆர் தட் இஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இதுக்கும் இது ஏன் நம்ம கோவேரியன்ஸ் போட்டிருக்கோம்னா இது நம்ம ஃபார்முலா இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். கரெக்டா? ஸோ இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ அதுக்கு பதிலாக தான் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ கேன் இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சப்போஸ் இந்த ஃபார்ம்னா நம்ம இந்த மாதிரி எழுத தெரியணும். ஸோ நோட் பண்ணிங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம். The correlation coefficient between two random variable x and y. correlation coefficient r வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது. 0.5 r வேல்யூ. Then the correlation coefficient between 2x minus 4 இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 minus 2y is. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். சப்போஸ் ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டி இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டி. இந்த பிடி ஏசிலாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஆர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கமா சிஒய் ப்ளஸ் டி இப்படி இருந்தால் யூ கேன் ரைட் லைக் திஸ். அது மாதிரி அதாவது ஏ இன்ட்டு சி தட் இஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஏ இன்ட்டு சி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் AC and then R. R means a correlation coefficient between XY. That is நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆருக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் x, y divided by sigma x sigma y. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் 2x minus 4 3 minus 2. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம இதை எழுதணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்மில் இது இருக்குது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2x minus 4 this can be written as ax plus b னா ax plus b. ஸோ இயர் a equal to 2 b ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை இந்த ஃபார்முலாவில். ஸோ b தேவை. கரெக்டுங்களா? அண்ட் தென் ஸோ இதோ வந்து 3 minus 2yன்னு இருக்கா 3 minus 2y. இது எந்த ஃபார்மில் எழுதணும் சிஒய் ப்ளஸ் டி அப்படின்ற ஃபார்மில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒய் டேர்ம் வரணும். அதை முன்னாடி ஃபஸ்ட் டேர்மாக எழுதிடலாம்.
rearrange the terms. Minus 2y plus 3. So what about the c அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 2ன்னு வருது. ஸோ நம்மளுக்கு AC தான் தேவை. ஸோ A2 C வந்து minus 2. அப்போ அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். A2 minus 2. ஸோ minus 4 divided by 2 into minus 2. மாடலஸ் ஆஃபில் வரதுனால நம்மளுக்கு அந்த அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவ் தான் வரும். ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஆர் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா. தட் இஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் x1 வந்து 0.5. ஸோ மைனஸ் 0.5 இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஸோ இந்த இது தெரிஞ்சிருந்தால் we can solve the இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது நோட் பண்ணிங்க. இதை ப்ரீவியஸாக கேட்ட ஒரு டிஆர்பி கொஷின் வந்து எடுத்துறது தான். நெக்ஸ்ட்டு ரேங்க் கார்லேஷன். அப்போ ரேங்க் கார்லேஷனாக என்ன அடுத்து? ஸோ எட்வர்ட் ஸ்பியர்மேன் ஃபார்முலா நோட்டேஷன் வந்து ரோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு அதுக்கு வந்து ஆர். ஸோ ரோன்னா நம்மளுக்கு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஸ்பியர்மேன் ஃபார்முலா கூட சொல்லலாம் இல்லை. ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into di ஸ்கொயர். diன்றது டிஃப்ரென்ஸ் xi minus y. di ஸ்கொயர் டிவைடட் பை n into n ஸ்கொயர் மைனஸ் 1. அதர்வைஸ் எப்படி எழுதலான்னா n கியூப் மைனஸ் என்னன்னு எழுதலாம். சப்போஸ் இந்த டிஐ 0வாக இருந்ததுன்னா தட் இஸ் xi ஈக்குவல் டு ஒய்ஐயாக வந்ததுன்னா ரேங்க் ரோ வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன வரும் 1 வரும். ஜஸ்ட் இது வெல் நோன் ரிசல்ட் தான் நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. இது நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னா ரேங்க் கண்டுபிடித்துக்கோன்னா ஃபார்முலா. சப்போஸ் ரேங்க் ரிப்பீட்டட் ரேங்காக இருந்தால் பாருங்கள், ரிப்பீட்டட் ரேங்காக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலான்னா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் ரிப்பீட்டட் ரேங்க். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் வந்து சேம் மார்க் டோட்டல் மார்க் ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்திருந்தால் இப்போ ஒரு 4 மெம்பர்ஸை வந்து ரிப்பீட்டட் சேம் மார்க்கே எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ரேங்க் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா யூஸிங் திஸ் இந்த மெத்தடில் தான் கொடுப்போம். ஆக்சுவலாக அதை ஒரு ரேங்க்கே எல்லாருக்கும் மற்ற மெம்பர்ஸும் கொடுப்போம். ஏன்னா சேம் மார்க்ன்றது சேம் டோட்டல்ன்றதுனால. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோ இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into 6 சம்மேஷன் டி ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் அடிஷ்னலாக வருது இல்லையா. எம் இன்ட்டு ஆக்சுவலாக சம்மேஷன் டி ஸ்கொயர் இருக்குது தான், அது கூட ப்ளஸ் அடிஷ்னலாக சம்மேஷன் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 by 12 ஹோல் டிவைடட் பை நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் n into n ஸ்கொயர் மைனஸ் 1. அந்த நம்மளுக்கு இந்த அடிஷ்னலாக வருதில்ல எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1, இது வந்து கரெக்ஷன் ஃபேக்டர்னு பேர். அதாவது ரிப்பீட்டடாக வர்றதுனால அந்த கரெக்ஷனை இது பண்ணணுன்றதுக்காக அது கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இது எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 by 12 இஸ் ஆடட் டு ஈச் ரிப்பீட்டட் ஒரு ரிப்பீட்டட் வேல்யூவோட. ஸோ எம்ஐன்றது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெப்புடேஷன், அந்த ரேங்க் எத்தனை பேர் ஒரே டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸை எத்தனை பேர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரேங்கே கொடுத்தாங்க இல்லையா, அந்த இது. ஸோ அதனால தான் ஈச் இதோட நம்மளுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 by 12. சரி, இங்கே நம்மளுக்கு வந்து இந்த ரோனுடைய லிமிட்டு பார்த்திங்கன்னா சேம் ஆருக்கு என்ன சேம் ரேஞ்சோ அதே தான். அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா ரேஞ்சோ அதே தான், ரேங்க்னுடைய ரேஞ்சும் -1 to +1 வரையும் இருக்கும். அதர்வைஸ் மாடலஸ் ஆஃப் ரோ லெஸ் ரேங்க் 1 அதெல்லாம் தட் இஸ் லிமிட் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ரேங்க் வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. டிஆர்பி கொஸ்டின் தான் இது கூட, ப்ரீவியஸ் இதாக இயருது. த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரேங்க் டிஃப்ரென்ஸ் அதுதான் இது கிவன். கரெக்டுங்களா? சம் ஆஃப் த தட் இஸ் சம்மேஷன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் எதனுடைய ஸ்கொயர் அந்த டிஃப்ரென்ஸ் டிஐனுடைய ஸ்கொயர். அப்போ சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க கிவன். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வேல்யூ 80.
அது நம்பர் ஆஃப் டேட்டா சேர்த்து n என்னென்னு பார்த்துங்க. ரேங்க் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 9 பேர்ஸ். அப்போ n வந்து 9 ஆஃப் 9 பேர்ஸ். அப்போ n வந்து 9. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் வந்து 80. அந்த ஃபார்முலாவில் போடும். n பதில் நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா 9 பேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது n பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணும். 9 இன்ட்டு 9 ஸ்கொயர் தட் இஸ் 81 மைனஸ் 1. இது சிம்பிளிஃபை பண்ணால் 80 கேன்சல் ஆகிடும். ஈஸியாக தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/3 இஸ் த ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் சேம் அந்த இதிலேயே கேட்டதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்லேயே கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆர் அன்கார்லேட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் வேரியன்ஸ் வந்து பாருங்கள் 16 and 9. Then the correlation coefficient between x plus y and x minus y. So x plus y, x minus y நாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். r equal sigma x square minus sigma y square divided by sigma x square plus sigma y square. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 16, 9. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? வேரியன்ஸ்னால் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 16, 9. ஸோ ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதாவது அன்கார்லேட்டட் இந்த இது வந்து ரிசல்ட் நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற இடத்துல பார்த்துருக்கோம் அதை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தட் இஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் எக்ஸ் ஒய் இஸ் தட் இஸ் ஆர் வேல்யூ 0.6 கொடுத்துட்டாங்க. அண்ட் தேர் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இல்லையா 4.8. the variance of x that is sigma x square வந்து 9. அப்போ sigma x வந்து 3. கரெக்டுங்களா? sigma x square 9. ஏன்னா இது வேரியன்ஸு ஃபார்முலாவில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ sigma x ரூட் வந்து 3. தென் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்ன்னு கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வெல் நோன் ஃபார்முலா தான். இதை பிகினிங்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த ஃபார்முலா r equal கோவேரியன்ஸ் ஆஃப் x comma y divided by sigma x into sigma y which is equal to. ஸோ r வேல்யூ 0.6, கோவேரியன்ஸ் வேல்யூ வந்து r value that is correlation r value 0.6 correlation coefficient. Covariance value வந்து 4.8 அவங்க கொடுத்துருக்காங்க. and then variance of x that is sigma x square வந்து 9. அப்போ sigma x standard deviation 3. ஏன்னா நம்மளுக்கு இங்கே standard deviation தானே sigma xன்றது. ஸோ 3. ஸோ நம்ம we have to find out standard deviation sigma y find out பண்ணணும். sigma y கரெக்டுங்களா? இதே வேரியன்ஸ்ன்னு சப்போஸ் கேட்டிருந்தா சிக்மா ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ சிக்மா ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ சிக்மா ஒய் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா தென் ஈஸியாக தான் இருக்கும் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 8/3. சப்போஸ் வேரியன்ஸ் கேட்டால் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா சிக்மா ஒய் ஸ்கொயர் தட் இஸ் 64/9. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ இந்த கார்லேஷனில் ஓரளவு பார்த்துருக்கோம். அதுக்கு அதை பேஸ் பண்ணி ரேங்க்கு அதெல்லாம் ப்ராப்ளமு. நெக்ஸ்ட்டாக கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ரெக்ரெஷன் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கார்லேஷன் ரெக்ரெஷன் எப்படி ஸ்கியூனஸ் கர்டிசஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி தான் கார்லேஷன் ரெக்ரெஷன். ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.